ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? வாங்க, இன்னைக்கு கதை மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ ஸ்டோரி சீரீஸில் இன்னைக்கு வேறொரு கதை மூலமாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் ஒரு அரச மர இலையும் மண்ணாங்கட்டியும் நண்பர்களாக இருந்தன. கதைங்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். வாங்க, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாமா? இந்நேரம் உங்களுக்கு கதை என்ன கதைன்னு புரிஞ்சிருக்கும். பட் வாங்க, தெரிஞ்ச கதையை நாம் சொல்லும்போது தான் நமக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். வாங்க, இப்போ ஒரு சமயம் அப்படின்னு சொல்லணும். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் சொல்லலாம், இல்லைன்னா ஒன்ஸ்ன்னு சொன்னாலே போதும். யாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. கதைங்கிறதுனால நம்ம யாருன்னே நம்ம எடுத்துக்கலாம். யாரும் ஒரு மண்ணாங்கட்டியும் அரச மர இலையும். ஓகேவா? அரச மர இலைக்கு என்ன இங்கிலீஷில்? எஸ், பீப்பிள் லீஃப். பீப்பிள் லீஃப். மண்ணாங்கட்டியை நம்ம மட்பை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வருமா? இப்போ ஒரு காலத்தில் ஒரு மட்பையும் ஒரு பீப்பிள் லீஃபும் நண்பர்களாக இருந்தன. சொல்லமா? ஒன்ஸ் a mud pie and people leaf were friends. were good friends னு சொல்லிக்கலாம். இரண்டு நண்பர்களும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்லலாம்? They were enjoying the life and life was going on. ஓகேங்களா? சரி. ஒரு நாள் ஒரு பெரிய புயல் காற்று வந்துச்சு. ஓகேவா? சொல்லலாமா? ஒன் டே புயல் காற்று, பெரிய புயல் காற்று. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? புயல் காற்றுக்கு விண்ட் ஸ்டாம்னு சொல்லலாம். ஓகேங்களா? பெரிய விண்ட் ஸ்டாம், அவ்வளோதான். ஓகேவா? ஒன் டே a big wind storm. அதை எப்படி சொல்கிறது? வந்துச்சுன்றதை arrivedன்னு போட்டுருக்குங்க, அதான் பெட்டராக இருக்கும். ஸோ ஒன் டே a big wind storm arrived. புயல் காற்றை பார்த்தோன்னே என்ன செய்யும்? இலைக்கு பயமாக இருக்கும் இல்லைங்களா? அதை எப்படி சொல்கிறது? இலை ரொம்ப பயந்துருச்சுன்னு சொல்லணும். The people leaf was scared. அது பயப்படுறத பார்த்துட்டு அந்த மண்ணாங்கட்டி அதை ஆறுதல் படுத்துனுச்சு. நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொன்னிச்சு. இதை எப்படி நம்ம சொல்லலாம்? ஓகேவா? ஆனால் பட் த மட் பை ஆறுதல் படுத்துறது, கன்சோல்டு. எது? த பீப்பிள் லீஃப். ஓகேவா? The mud pie consoled the leaf and said that it would protect him. The mud pie said, "Don't worry, I will protect you." அப்படி சொன்னது ஜம்ப் பண்ணி அந்த இலை மேலே ஏறி உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்லலாம்? ஜம்ப் பண்ணுறது, உட்கார்றது, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது ரெண்டு வேர்டுக்கு நடுவில் ஒரு அண்டு போட்டுக்கோங்க. ஜம்ப்டு. ஓகேவா? அவ்வளோதான். த மட் பை ஜம்ப்ட் அண்ட் சாட் ஆன் த பீப்பிள் லீஃப். புயல் காற்று வேகமாக அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் அந்த இலை அங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு அண்டு போட்டுக்கிட்டால் போதும். த விண்ட் ஸ்டாம் பாஸ்டு பை அண்ட் த லீஃப் வாஸ் ஸ்டில் தேர். அந்த இலை இன்னும் அங்கே தான் இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது? அது இருந்துச்சு அப்படின்னா த லீஃப் வாஸ் தேர், இன்னும் அங்கே தான் இருந்துச்சு என்னும்போது ஒரு ஸ்டில் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? The windstorm passed by
அண்ட் கடந்து போணுச்சு. பாஸ்டு பை அப்படின்னா கடந்து போணுச்சு. அண்ட் த லீஃப் வாஸ் ஸ்டில் தேர், இன்னும் அங்கே தான் இருந்தது. இப்போது த லீஃப் வாஸ் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மண்ணாங்கட்டிக்கு அது நன்றி சொன்னது. எப்படி சொல்லலாம்? த லீஃப் தேங்க்டு த மட் பை. சொல்லலாமா? தேங்க்டு த மட் பை. ஓகே, தே வேர் ஹாப்பி. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் என்ன மாறுனுச்சு? த வெதர் சீசன் சேஞ்ச். மாறுனுச்சுன்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? சேஞ்சுடு. அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த வெதர் சீசன் மாறுனுச்சு அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டர் ஃபியூ டேஸ் த வெதர் சீசன் சேஞ்ச். திடீர்னு வானத்தில் மழை மேகங்கள் தோன்றின அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்கிறது? முதல்ல இந்த சென்டென்ஸ் அப்படியே கவனிங்க. இதில் எது சப்ஜெக்ட்னு பார்க்கணும். எதை பற்றி நம்ம பேசுகிறோம்? மழை மேகங்கள், அதில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஓகேவா? அப்போது திடீரென்று அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு என்ன சொல்லலாம்? சடன்லி சொல்லலாமா? இப்போ பாருங்கள் இந்த சென்டென்ஸு. சடன்லி ரெயின் கிளவுட்ஸ் என்ன செஞ்சது? தோன்றின. தோன்றின இதுக்கு என்ன இங்கிலீஷில்? அப்பியர்டுன்னு போட்டால் போதும். ஓகேங்களா? அப்போது சடன்லி ரெயின் கிளவுட்ஸ் அப்பியர்டு. எங்கே? இன் த ஸ்கை. அவ்வளோதான், வானத்தில். ஓகேவா? அப்போ அந்த சென்டென்ஸ் அப்படியே ஒருத்தர் படிச்சிடலாமா? இந்த சென்டென்ஸ் எப்படி ஆகுது பாருங்கள். சடன்லி ரெயின் கிளவுட்ஸ் அப்பியர்டு இன் த ஸ்கை. ஸோ மழை வரப்போகுது, மழையை பார்த்தோன்னே நாம் கரைஞ்சி போயிடுவோம் அப்படின்னு அந்த மண்ணாங்கட்டிக்கு பயம் வந்துருச்சு. அதனால் அழ ஆரம்பிச்சது. அது எப்படி சொல்லலாம்? அழ ஆரம்பித்தது. எது அழ ஆரம்பிச்சது? மண்ணாங்கட்டி. அப்போ சொல்லலாமா? அழ ஆரம்பித்தது அப்படிங்கிறத ஒரு ஐஎன்ஜி ஃபார்மில் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த மட்பை அழ ஆரம்பிச்சது, மண்ணாங்கட்டி அழ ஆரம்பிச்சது. த மட்பை ஸ்டார்டட் crying. Oh, no. நான் இருக்கும்போது நீ ஏன் அழுவுற நண்பனே அப்படின்னு இந்த முறை அந்த அரச மர இலை மண்ணாங்கட்டியை ஆறுதல் படுத்துனுச்சு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? Why do you worry my friend? ஏன் கவலைப்படுற என் நண்பனே? நான் இருக்கும் பொழுது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறோம்? when I am there அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் once I am there அப்படின்னு சொல்லலாம். நான் இருக்கும் பொழுதுங்கிறத எப்படி சொல்லலாம்? அப்போது நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நண்பனே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? why do you worry once I am there my dear friend அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை கேட்டு அந்த மாட்பை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. the மாட்பை was happy hearing this. என்ன நடந்துச்சு அடுத்தது? வாங்க பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச கதை தானே, வாங்க சொல்லுங்கள். அடுத்தது என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியுமே. இந்த லீஃப் ஜம்ப் பண்ணி அந்த மண்ணாங்கட்டியை முழுசுமாக கவர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? கவர் பண்ணுச்சு. இது எப்படி சொல்லலாம்? ரெண்டு ஈவெண்ட் இல்லைங்களா? ஜம்ப் பண்ணது ஒன்று, கவர் பண்ணது ஒன்று. ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஆண்டு போட்டுக்கோங்க, சிம்பிளாக முடிச்சிடும் சென்டென்ஸ். ஓகேவா? அப்போ பாருங்கள், எது ஜம்ப் பண்ணுச்சு? த பீப்பிள் லீஃப். ஓகேவா? த பீப்பிள் லீஃப் ஜம்ப்டு அப். ஓகேவா? அண்ட் கவர்டு த, எதை கவர் பண்ணுச்சு? என்டையர் பாடி ஆஃப் த மட் பை. சொல்லலாமா? ஓகே. த லீஃப் ஜம்ப்டு அப் and covered the entire body of the mud pie. ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த மண்ணாங்கட்டி மேலே விழல. Not one drop of water landed on the mud pie. So the mud pie was
very happy and thank the people live. ஓகேவா? இப்போ moral of the story என்ன நீங்கள் சொல்லலாம், நீங்களே சொல்லிடலாமே. சிம்பிளான moral தான், ஆனால் ரொம்ப எசென்ஷியல் moral ஃபார் ஹியூமன் லைஃப். என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ஒருத்தவங்க நாம் உதவி செய்து கொள்ள வேண்டும். இந்த கதையில் அரச மர இலையும் மண்ணாங்கட்டியும் ஒன்றுக்கு ஒன்று உதவி செஞ்சுக்கிட்டு. ஓகேவா? இப்போ இதுக்கு மாரல் நம்ம எப்படி எழுதலாம்? நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும். இவ்வளோதான். இதை எப்படி எழுதலாம்? இதையும் பார்த்தலாமா? சரி வாங்க. என்ன செய்யணும்? உதவ வேண்டும். வேண்டும் அப்படின்னு வந்தாலே ஷுட் போட்டுக்கோங்க. அப்போ நாம் உதவ வேண்டும். we should help. யாருக்கு? ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதை எப்படி சொல்கிறது? ஈச் அதர். அப்போ இந்த மாரல் எப்படி எல்லாம்? நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும். we should help each other. இந்த கதையை நீங்கள் இங்கிலீஷில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு கதைகள் சொல்வது மூலமாக நீங்களும் உங்கள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதுபோல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்க்கணுமா? நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டோம். சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா?